வெல்கம் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாவக்காய் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாவக்காய் 250 கிராம், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், புளி தண்ணி 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். எதுக்குன்னா அது பாவக்காயில் இருக்க கசப்பை எடுக்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. அதை ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் நம்ம இனிமேல் கையில் வச்சு அதை கொஞ்சம் கசக்கி அதுலேருந்து கொஞ்சம் அதை புழிஞ்சு எடுத்துட்டா அதில் இருக்க கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ அதை புழிஞ்சு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் மசாலாலாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். அதை இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்த பாவக்காயில் கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளை சேர்த்துங்க. அப்புறமா அதை எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் அதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு போட்டால் அது நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அதில் ஊற்றி, உப்பு நம்ம போட வேணாம், ஏன்னா அதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு அதை ஊற வச்சுருக்கோம். உப்பை போட்டு பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு குறைஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நான் இப்போ அதில் போட்டு அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை டீப் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒன்று அந்த பாவக்காய் அதில் வைங்க. பாவக்காயெல்லாம் வச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள், அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு நம்ம இன்னொரு சைடும் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு குக் ஆகிட்டு நான் அதெல்லாம் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பி போட்டு அதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ண விடணும். இன்னொரு சைட்லேயும் திருப்பி போட்டு இப்போ குக் பண்ணிங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இது இன்னொரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து கிறிஸ்பியான பாவக்காய் ரோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதத்துக்கூட ரச சாதத்துக்கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். நான் இப்போ பாக்கி இருக்கிற பாவக்காயும் இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.